வணக்கம். இந்த பதிவுல நம்ம முக்கியமா என்ன பார்க்க போறோம்னா, இதுவும் நான் நெறையா என்னுடைய கவுன்சிலிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருக்கிற ஒரு கான்செப்ட் தாங்க. இதுல நெறைய நேரத்துல இந்த அட்ஜஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த டிரான்சிஷன் பீரியட் நம்ம சொல்லுவோம் இல்லையா? 10th to 11th ஒரு டிரான்சிஷனா இருக்கட்டும். இது ஒரு 12th இருந்து ஒரு காலேஜ் போறது ஒரு டிரான்சிஷன். நெக்ஸ்ட் காலேஜ்ல இருந்து ஒரு அப்ராட் போனாங்கன்னா, அதுல ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கணும். அடுத்தது அதுல இருந்து நம்ம ஒர்க் போனா அதுல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும். அதே மாதிரி திருமணம் ஆகும் போது நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும். இந்த மாதிரியான விஷயத்துல முக்கியமா காலங்காலமா பாத்தீங்கன்னா ஒரு சில கல்ச்சர் தவிர பொதுவா பெண்கள் தான் கல்யாணம் ஆகி ஒரு ஆணோட வீட்டுக்கு ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி செட்டப்ல வராங்க. அப்படி இருக்கும்போது அந்த வீட்டுக்கான ஒரு விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அங்க அடாப்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நான் ஏங்க மாறணும், எனக்கு ஒரு தனியா ஒரு இது இருக்கு, தனித்தன்மை உண்டு இல்லையா, நான் ஏன் அப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, நம்ம எப்படி ஒரு ஆர்கனைசேஷன்ல நம்ம அப்படி வேலை பார்க்க முடியாதோ அதே மாதிரி ஒரு குடும்பத்துல நம்ம உள்ள போகும்போது அந்த கல்ச்சர் என்ன, அது எப்படி இருக்கு, எப்படி அடாப்ட் பண்ணணும்னு தெரியாம நம்ம இருந்தோம்னா அங்கேயும் அது ஏகப்பட்ட பிரச்சனையை ஏற்படுத்தும். இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் நமக்கு செட் ஆகல அப்படின்னா குவிட் பண்ணிட்டு வேற ஆர்கனைசேஷன் போயிடலாம். ஏற்கனவே நான் பார்த்த ஆர்கனைசேஷன் நல்லா இருந்தது, இங்க சரியில்லைங்க கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு போறவங்க இருக்காங்க. பட் இன்னைக்கு ஜாப் இன்செக்யூரிட்டியில நிறைய பேர் அதுக்கு கூட வாய்ப்பு இல்லைங்க, அங்கேயே புலம்பிக்கிட்டே இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கீங்கன்னு சொல்ல முடியும். அதே மாதிரிதான் மேரேஜ்லயுமே வேற வழி இல்லைன்னு புலம்பிட்டு இருக்கிற நிறைய பேரும் இருக்கிறாங்க. மாமியார் சரியில்லை, மாமியாரை கேட்டா மருமகள் சரியில்லை. இந்த மாமியார் மருமகள் எபிசோட் பத்தி நான் நிறைய ஆல்ரெடி பேசியிருக்கேன். இதுல நம்ம அதை சொல்ல போறதுல இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இதை எல்லாரும் ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஒரு பெண்ணும் ஆணும் வெவ்வேறு குடும்பத்துல வளர்ந்தாலும், நான் இதுல லவ் மேரேஜ் பத்தியே பேசல, அரேஞ்ச் மேரேஜே இருக்கட்டும் இல்ல லவ் மேரேஜ்லயே இருந்தாலும் ஒரே ஜாதி ஒரே மதம் இருந்தால் கூட அவங்க 2 பேரும் திருமணமாயி வீட்டுக்குள்ள வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல மாற்றங்கள் இருக்கும். அதுல அவங்களுடைய வாழ்க்கை முறை, உணவு முறை, பழக்க வழக்கங்கள், அவங்களோட ஃபேமிலியில வளர்த்த விதம், இவங்க ஃபேமிலியில வளர்த்த விதம், இப்படின்னு ஏகப்பட்ட கோடி பிரச்சனைகள் அங்க இருக்கும். அப்ப இதுக்கு ஒரு ஆணும் தன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், பெண்ணும் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நம்ம ஈக்குவலா சொன்னாலும் கூட நம்ம முக்கியமா இங்க என்ன நடக்குதுன்னா, ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி செட்டப் வரும்போது முக்கியமா அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல போறவங்களுக்கு ஒரு பெண் அடாப்ட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமா இருக்கு. இப்போ 2 பேருமே அவங்கவுங்க குடும்பத்தை விட்டு ஒரு தனியா இருக்கிறாங்க, ஃபாரின்ல இருக்காங்க அப்படின்னா அது 2 பேருடைய டிஃபரன்சஸோட போயிடும். ஆனா இங்க இன்னொரு நபரும் இதுல இருக்காங்க. ஆண்கள் யாரும் மோஸ்டா எக்ஸப்ட் ஃபார் ஃபியூ கேசஸ் போய் வாழ்றது இல்ல பெண்கள் வீட்டுல. பெண்கள் தான் வெளியில வராங்கன்ற போது அட்ஜஸ்ட்மெண்ட் பிகம்ஸ் அ மேண்டேட்டரி திங் ஃபார் தம். பட் நிறைய பேர் இன்னைக்கு பெண்ணையும் பேசிட்டோ இல்லைன்னா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு ஒய் ஷுட் ஐ அடாப்ட்னு கேட்டாங்கன்னா, ஒய் ஷுட் ஐ அடாப்ட் டு த ஆர்கனைசேஷன், ஒய் ஷுட் ஐ அடாப்ட் டு த காலேஜ், அதே ரீசனுக்கு தான் யூ ஷுட் அடாப்ட் டு த பிளேஸ் வேர் யூ மேரிட் டு. எடுத்த உடனே இவங்க பண்றதெல்லாம் ரொம்ப ட்ரெடிஷ்னலா இருக்கு. இன்னும் நிறைய கேஸ்ல நான் கேட்கிறேன், இன்னும் சுட சுட தோசை போட்டு கொடுக்கணும், சுட சுட ரொட்டி பண்ணி கொடுக்கணும், என்னுடைய ஹஸ்பண்ட் வந்தாலும் மாமனார் வந்தாலோ இதுதான் ஃபாலோ பண்ணோம், நான்லாம் எங்க வீட்டுல அப்படி பண்ணது கிடையாதுங்க, நேத்து வச்ச சாம்பார் கூட நாங்க சாப்பிடுவோம் அப்படிங்கிற ஒரு உணவு முறை பழக்கமா இருக்கட்டும். இல்ல நான் ஒரு ஸ்வீட் வாங்கி கொடுக்கும்போது இந்த மாதிரி தான் நான் வாங்கி கொடுக்கணும் எதிர்பார்ப்போம், குழந்தைங்களை கூட்டிட்டு போய் வாங்கி கொடுக்கணும் எதிர்பார்ப்போம், இங்க அந்த மாதிரி இல்ல அப்படின்ற ஒரு வித்தியாசமா இருக்கட்டும். இப்படி கல்ச்சரலி பாத்தீங்கன்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். இந்த சேஞ்சஸ் அப்படிங்கறத அடாப்ட் பண்றதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அடாப்டேஷன் ப்ராசஸ், அக்லமடைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு நம்ம தண்ணியை முதல்ல தொடும் போது பயங்கரமா குளிரும், பட் போக போக நம்ம அடாப்ட் ஆயிடுவோம். அதே மாதிரி பொதுவாக பாத்தீங்கன்னா பெண்களும் சரி ஆண்களும் சரி ஒரு மேரேஜ்குள்ள வரும்போது அவங்களுடைய வித்தியாசமான குணத்துல பார்த்தாலும் கொஞ்ச நாள்ல அடாப்ட் ஆகி அட்ஜஸ்ட் ஆகி நார்மல் பீப்புள் வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஆனா இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம் நிறைய இந்த இங்கிலீஷ் வீடியோஸ்லயும். பர்சனாலிட்டி ப்ராப்ளம் இருக்குதோ இல்ல மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கோ இல்லைன்னா ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், லோ செல்ஃப் எஸ்டீம் இல்ல டாமினேட்டிங் பிஹேவியர் இருந்தது அப்படின்னாக்க இந்த அடாப்டேஷன் பிகம்ஸ் அ ப்ராப்ளம். இன்னும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஓவர் ப்ரொடெக்டிவ் பேரண்டிங்ல இருந்து செட்டப்ல இருந்து வர்ற பெண்களா இருக்கட்டும், இன்னும் அடாப்டேஷன் ப்ராப்ளம். அவங்கள தங்கத்தட்டுல தாங்கியிருப்பாங்க, அவங்களுக்கு சாப்பாடு டேபிள்லயே பக்கத்திலே வரும், 4 பேர் ஊட்டிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு சிச்சுவேஷன் இல்லாம இன்னைக்கு நானே சமைச்சு போடணும், அது நான் மட்டும் என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் போடலாம், எல்லாருக்கும் நான் செய்யணும்ன்ற ஒரு சிச்சுவேஷன் வரும்போதே அவங்களுக்கு உடம்புல வலிச்சிரும், மனசுலயும் வலிச்சிரும். அப்படி இருக்கும்போது நான் ஏங்க இங்க அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எடுத்த உடனே முதல்ல கோவமா வருது. நான் என்ன சொல்றேன்னா அந்த எதிர்பார்ப்பு தப்பு இல்ல, பட் ஆனா நான் திரும்பியும் கிளியரா ஒரு சொல்ற விஷயம் என்னன்னா,
நீங்க இங்க ஒரு சில மரபு வழி பிராக்டிசஸ் இருக்கு, இல்லைன்னா ஒரு சில கல்ச்சரல் டிஃபரன்சஸ் இருக்கு அப்படின்னா, ரெண்டு பேரோட பிராக்டிசஸ்ல வந்து எது பெஸ்ட் பிராக்டிஸ் நம்ம கண்டுபிடிக்கணும், ஜட்ஜ் பண்ணணும்னா எது ப்ராக்ரெசிவா இருக்கோ, எது அடுத்த கடத்துக்கு எடுத்துட்டு போறதோ அது பெஸ்ட் பிராக்டிஸா நம்ம எடுத்துக்கலாம், ஃபாலோ பண்ணலாம். இப்ப எக்ஸிஸ்டிங் பிராக்டிஸை வந்து எனக்கு இன்னைக்கே மாத்தணும். இப்ப 10 வருஷம் முன்னாடி வந்து லவ் மேரேஜ் எதிர்த்த ஒரு ஃபேமிலிலாம் கூட இப்பவும் சில பேர் எதிர்க்கிறாங்கனாலும் இப்ப அவங்க மனசு மாறி அது பரவாயில்லன்னு நினைக்கிறது எப்படி வந்து மாறிக்கிட்டே வருதோ, அதே மாதிரிதான் ஒரு சில மாற்றங்கள் நடக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும். அந்த பேஷன்ஸ் வந்து பெண்களுக்கு ரொம்ப முக்கியம். வந்த உடனே எல்லாத்தையும் மாத்தி அமைச்சிடலாம், நான் நினைச்ச மாதிரி இங்க இருக்கணும் அப்படிங்கிறது இல்லைன்னா ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது. இது யாரை பாதிக்க போகுது? அவங்களை யாரையும் பாதிக்க போறது இல்லை, உங்களை மட்டும்தான் பாதிக்க போகுது. ஸோ அதை விட்டுட்டு கொஞ்ச நாள் அப்சர்வ் பண்ணுங்க. உங்க கல்யாணம் ஆயிட்டு வந்துட்டீங்கன்னா ஒரு 6 months நம்ம பேசக்கூடாது. கிட்டத்தட்ட ஆர்கனைசேஷன் சொல்ற அதே டெக்னிக் தான் உங்களுக்கு சொல்றேன். அமைதியா இருங்க, கவனிங்க என்ன நடக்குதுன்னு, அவங்க என்ன பண்றாங்க, அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்க, இந்த வீட்டுல என்ன கல்ச்சர் பிரிவில் ஆகுது, இது டாக்ஸிக்கா இருக்கா இல்ல இது அடாப்டிவா இருக்கா. நல்ல விஷயமா இருந்தா நம்மளும் அதை வந்து எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. எங்க வீட்டுல இப்படித்தான் பண்ணுவாங்கிறதுனால அதே தான் பண்ணுவேன்னு கிடையாது. உங்க வீட்டுல பண்றது தப்பா கூட இருக்கலாம், இந்த வீட்டுல நல்லா கூட பண்ணலாம். சில நேரம் வயசு வசாவும் இருக்கலாம். உங்க வீட்டுல பண்றது சரியா இருக்கலாம், இங்க தவறா கூட இருக்கலாம். இதுல சரி தவறுன்னு ஜட்ஜ் பண்றதுக்கு ஏற்கனவே சொல்ற மாதிரி ஜட்ஜ் பண்ண வேண்டிய கிரைடீரியா இஸ் இட் ப்ராக்ரெசிவ் ஆர் நாட். மேபி இவங்க ப்ராக்ரெசிவாவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஒரு சில கல்ச்சர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இன்னி வரைக்குமே எல்லாமே வந்து பெண் தான் செய்யணும், அவங்க ஆண்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணுன்ற அளவுக்கு எல்லாம் இன்னும் கூட சட்டங்கள் இருக்கதான் செய்யுது. ஒரு சில சொல்லப்படாத சட்டங்கள்லாம் வீட்டுல இருக்குது. அவங்க வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். நீங்க வேலையே செய்யாத ஒரு பெண் வந்து இங்க மருமகளா இருக்க போது அவளுக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பிகம்ஸ் ஈவன் மோர் டிஃபிகல்ட். அந்த டிஃபிகல்ட்டியோட அவ ஹஸ்பண்ட் கிட்ட போய் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்கன்னு சொல்லும் போது, ஒரு ஆண் வந்து செக்யூரா இருந்தான்னு வச்சுக்கோங்க, ஓகேன்னு பொறுத்துக்கலாம். சரி இவ இப்படிதான் இருக்கா, சரி பொறுத்து போமா அப்படின்னு சொல்லாம, ஓகே நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கலாம். இதுல வந்து இந்த ஆணுமே வந்து ஒரு அம்மாவோட க்ளோஸா இருக்கிற ஒரு பர்சனா இருக்கட்டும், அம்மா ரொம்ப டாமினண்டான கேரக்டர், அவங்க தான் குடும்பத்தையே வந்து எடுத்து நடத்துற மாதிரியான ஒரு பர்சனா இருக்கிற ஒரு அம்மா இருக்கிற ஒரு வீடா இருக்கட்டும், அவங்க வச்சதுதான் சட்டம்ன்ற மாதிரி இருக்கட்டும், அந்த பையன் பயங்கரமா டிபெண்டா இருப்பான், கிரிப்ளிங் டிபெண்டா இருப்பாங்க. சோ நீங்க கொண்டு வர்ற புது மரபு முறைகள் எல்லாம் அவங்களால ஏத்துக்கவே முடியாது. தே வில் லீன் ஆன் டு தேர் மாம்ஸ் சைட். சோ இதனாலேயே நிறைய பெண்களுக்கும் அந்த அவங்களுடைய ஹஸ்பண்ட்ஸ்க்கும் சண்டை வந்து பிரிஞ்சவங்க இருக்காங்க, இல்ல மனக்கசப்போட வாழ்றவங்க இருக்காங்க, இப்படி எவ்வளவோ இருக்கு. இதே நேரத்துல ஒருவேளை அம்மா இப்படிதான் இருக்காரு பையன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பொண்ணு வந்து அவங்க செக்யூரா இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க வீட்லயும் எந்த இன்ஃபுளுன்ஸும் இல்லைன்ற பட்சத்துல இது ஓடிடும். ஓகே நம்ம பண்ணிதான் ஆகணும் போல இருக்கு, இதை நம்ம பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா ஒரு சில விஷயங்களை சட்ட திருத்தங்களை நம்ம கொண்டு வரலாம். இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் பொறுமையா இருந்து நிறைய மாற்றங்கள் அந்த வீட்டுல கொண்டு வந்திருக்காங்க, தெளிவா இருந்து பண்ணியிருக்கிறாங்க. எடுத்த உடனே எல்லாத்தையும் புரட்டி போடணும்னு நினைக்காம கொஞ்சம் கொஞ்சமா அதை புரிய வச்சு கம்யூனிகேட் பண்ணி, இதுதான் நான், இப்படிதான் நான் இருப்பேன், இதுதான் நான் செய்வேன். ஒரு வீடுக்கு வந்து ஒரு குக்கு வைக்கிறதுல தப்பு கிடையாது. இந்த ஒரு 10 வருஷம் கழிச்சு வீட்டுல வந்து ஐயோ நான் எங்க அம்மாவோட இதுல நான் ருசியா கையில சாப்பிடுவேன், நீ எப்படி குக்கு வைக்கலாம் அப்படின்னு குதிச்சவங்க எல்லாம் இன்னைக்கு அக்செப்ட் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மனமாற்றங்கள் வருது. அது எப்ப வரும்னா எடுத்தோடனே எல்லாத்தையும் மாத்திரன்னு சொல்லாம கொஞ்சம் கொஞ்சமா இருந்து புரிய வச்சு கம்யூனிகேட் பண்ணாங்கன்னா கொஞ்ச நாள் அவங்களும் அது புரியும். அதை விட்டுட்டு என் லைஃபே போச்சு, எல்லாமே போச்சு, நான் இங்க கஷ்டப்படுறேன்னு சொல்லி உடனே உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு அவங்களும் அதுக்கு லிசன் பண்ணாங்கன்னா, இன்னைக்கு நிறைய ஹைகோர்ட் கேசஸ்ல சொல்றது என்னன்னா, ஒரு கல்யாணம் வந்து ப்ராப்ளம் ஆகுதுன்னா அதுக்கு முக்கியமா ஒரு பெண்ணை பெத்த அம்மாவோ இல்ல ஆணை பெத்த ஒரு அம்மாவோ தான் நிறைய காரணம் சொல்றாங்க. இதை வந்து மன்னிக்கவும், பட் உண்மை அதுதான். அதனால உங்க பிரச்சனை அங்கலாய்ப்புகள் எதா இருந்தாலும் உங்களுடைய ஹஸ்பண்ட் எந்த அளவுக்கு அவரால் மாற முடியுங்கிறத முதல்ல கவனிங்க. ஹஸ்பண்ட்ஸும் ஒய்ஃப் எந்த விதத்துல மாற முடியும் பாருங்க. ஒருத்தராவது விட்டு கொடுத்துட்டு போனாதான் அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்க முடியும். இப்படி ஒய்ஃப் இப்படிதான் இருக்கிறாங்க, லேசியா இருக்காங்க, செய்ய மாட்டாங்க, ரொம்ப செல்லம் பெண்ணா இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நானே உனக்கு குக்கெல்லாம் வச்சு கொடுக்குறேன், நான் இதை பாத்துக்கிறேன், எனக்கு இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பண்ணுன்னு சொல்ற ஒரு விஸ்தாரமாக எண்ணம் உள்ள ஒரு அகாமடேட்டிவான ஒரு ஆம்பளை கிடைச்சிட்டானா பிரச்சனை இல்லை. பட் அதே இது அவங்க அம்மா கிட்ட போய் உன் பொண்டாட்டி காலைல எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறா, என்ன சமைச்சாளா, இப்படி கேட்கும் போது உடனே அஃபெக்ட் ஆயிட்டு என் அம்மா கிட்ட நீ பிடிச்ச மாதிரி நடந்துக்கல அப்படிங்கிற ஒரு ஆண் கிட்ட இருக்க போது இது சண்டை பிரச்சனையும் வந்துகிட்டே தாங்க இருக்கும். அதே மாதிரி பெண்களும் வந்து ஓகே இவர் இப்படிதான் இருக்கிறாரு, மம்மாஸ் பாயா இருக்கிறாரு, சில விஷயங்கள் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சமா புரிய வச்சு மாத்துவோன்ற மாதிரி ஒரு செக்யூரான ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் இல்லாத ஒரு பெண்ணா இருந்துட்டா பிரச்சனை இல்லை. இல்ல ரெஸ்பெக்ட் தான் எனக்கு முக்கியம், ஹானர் தான் முக்கியம்னு நினைக்கிற ஒரு பெண்களோ, இல்ல அப்படி அவங்க இல்லைனாலும் அவங்க குடும்பத்தார அவங்களை அப்படி ஆட்டுவித்தாலோ, ஏன்னா இன்னைக்கு பெண்கள் அவங்க அம்மா கிட்ட பேசுற கணக்கு பாத்தீங்கன்னா போன் எடுத்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் போயிட்டு இருக்கு. இதுக்குதான் முக்கியமா நம்ம வந்து பெண்கள் வந்து வேலை போகணும், ஏதாவது ஒரு இதுல இருக்கணும்ன்றது. ஏன்னா சும்மா இருந்தா நம்மளால சும்மா இருக்க முடியாது. இங்க நடக்கிற விஷயங்கள் அங்க பேசுறது, அங்க நடக்கிற விஷயங்கள் இங்க பேசுறதுன்னு இருக்கிற பிரச்சனை இடியாப்பச்சுக்கள் ஆக்கிட்டு இருக்காங்க. இதை வச்சு நம்ம வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இதெல்லாம் சேலஞ்சஸ் இருக்கு. இப்போ நான் வந்து போட்டு வர ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு பத்தல, நம்ம வந்து இந்த மோல்டுக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னா அந்த மோல்டு எனக்கு வந்து
தேவையா அடாப்ட் பண்ணணுமானா கண்டிப்பா அடாப்ட் பண்ணணும். பட் அந்த மோல்டு உங்களுக்கு ரைட் மோல்டா இல்லாம இருக்கலாம். பட் அந்த மோல்டை எடுத்தோடனே உடைக்காம கொஞ்சம் கொஞ்சமா பேசி புரிய வச்சு அந்த மோல்டை நம்ம உடைக்கலாம். அது மட்டும் இல்ல, தேவையில்லாத பட்சத்துல அது தப்பா இருந்தது பிராக்டிஸ் தப்புன்னு தான் நான் சொல்ல முடியாது. நோபடி இஸ் ஜட்ஜ் ஆஃப் குட் ஆர் ராங். ப்ராக்ரெசிவா இல்லைன்னா புரிய வச்சு அதை மாத்தலாம். அப்படி இல்லைன்னா எவ்வளவு தூரம் உங்களால அடாப்ட் பண்ண முடியுமோ அடாப்ட் பண்றதுதான் இன்னைக்கு உகந்த ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இன்னைக்கு டைனோசரே இல்லாம போனது காரணமே அதால அடாப்ட் பண்ண முடியலங்கிறது தான் ஐசேஜ்ல இருந்து. சோ அதே மாதிரி பெண்களும் சரி ஆண்களும் சரி அவங்களால முன்னேறாம நான் கம்ஃபர்ட் ஜோன்லயே இருப்பேன், நான் டிபெண்டா இருப்பேன், நான் இப்படித்தான் இருப்பேன், நான் பண்றதெல்லாம் கரெக்ட், நான் இத்தனை நாள் இப்படிதான் வளர்ந்துருக்கேன், திடீர்னு நீ என்ன இப்படி பண்ண சொல்ற. அவங்க பண்ணது பைத்தியக்காரத்தனமா இருக்கணும், முட்டாள்தனமா இருந்தாலும் இப்போ வந்து நம்மளே நிறைய சொல்ல முடியும் எக்ஸ்பீரியன்சஸ். நான் எங்க வீட்டுல இப்படித்தாங்க பண்ணுவோம், இத்தனை மணிக்கு தான் விளக்கேத்துவோம்னா அதை அப்படிதான் ஏத்தணும். இங்க வந்து உங்க அம்மா இப்படி பண்ண சொல்றாங்கன்னா அது தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிட்டாலியேஷன் வருது பாத்தீங்களா. அங்க வந்து ஒரு டிஸ்ரெஸ்பெக்டா நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம் பெண்களே. சோ அதை டிஸ்ரெஸ்பெக்டா எடுத்துக்காம இவங்களுடைய காலங்காலமா வர்ற பிராக்டிஸ், ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த பிராக்டிஸ் வந்துருச்சு, உங்க மேல திணிக்கணும், உங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு யாரும் பண்ணல. இந்த வீட்டுல அது நடந்துட்டு இருக்கு. இந்த வீட்டுல நீங்க வரும்போது அதை நம்ம எடுத்துக்கணுமா வேணாமான்ற ஜட்ஜ்மெண்ட் பண்ணி என்ன நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு எடுத்துக்க வேண்டாம்னா அதை புரிய வைக்கிறதும், எடுத்துக்கக்கூடிய நல்ல விஷயமா இருந்தா அது மனசை வந்து விஸ்தாரமாக்கி ஏத்துக்கிறதும் கரெக்டா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட திருமண வாழ்க்கையை ரொம்ப அமைதியா இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து அடாப்ட் பண்ண முடியாம வெளியில வந்துருவீங்க. இல்லைன்னா அடாப்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு மனக்கசப்போட வாழ்க்கையில இறங்கி போய் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். சில பெண்கள் இன்னும் சொல்ல போனா அடிமையாகி பாசிவ் ஆகி அவங்க சொல்றதுக்கெல்லாம் ப்ளீஸ் பண்றேன்னு சொல்லி 2 வேலை செய்ய சொன்னா 4 வேலை செஞ்சு இன்னும் வந்து ஒரு வேலைக்காரியான ஒரு சூழ்நிலையில இருக்கிற பெண்களும் இன்னைக்கு இருக்கிறத பார்க்க முடியுது. அப்படி இல்லாம இந்த மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்றது அவுடேட்டட்மா, இது புரிஞ்சுக்கோங்க, நம்ம இதுக்கு பெஸ்ட் பிராக்டிஸ் நான் சொல்றேன் அப்படிங்கறத சொல்லாம நீ இதெல்லாம் செய்ய மாட்டேன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லாம எடுத்து கம்யூனிகேட் பண்ணி அவங்க கிட்ட அதை புரிய வைக்கும் போது உங்க மேல ட்ரஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் புரிய வைக்கணும். போன உடனே உங்க மேல யாருக்கும் ட்ரஸ்ட் வந்துடாது. சோ ஒரு சிஸ்டத்தை மாத்தணும்னா, ட்ரஸ்ட் ஏற்படுத்தணும்னா கொஞ்சம் பொறுமை வேணும், கொஞ்சம் சகிப்புத்தன்மை வேணும். அதுதான் இந்த காலத்துல ரொம்ப மிஸ் ஆகுது. ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ இருந்து பார்த்து உங்களுக்கு மேல ஒரு நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் நம்ம சொல்லும் போது கேட்பாங்க. நம்மளே வந்து எதுவுமே வேலை செய்யறது இல்லை, என் ரோலை நானே பாத்துக்க மாட்டேன், என் பொண்டாட்டி கடமையை நான் எதுவுமே செய்ய மாட்டேன், ஆனா எல்லா மாற்றங்கள் மட்டும் வரணும்னா யாரும் செய்ய மாட்டாங்க. நீங்க உங்க கடமையை கரெக்டா பண்ணுங்க, எல்லாமே செய்யுங்க, கரெக்டா பண்ணுங்க. அப்ப இந்த பொண்ணு சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா வந்து வீட்டார் கேட்கவாங்க. கேட்கலன்னா நீங்க பாருங்க. சோ இந்த விஷயத்த வந்து ஒரு கொஞ்சம் சூசகமான விஷயம் தான். இதை கொஞ்சம் நல்லா யோசிச்சு அசை போட்டு பாத்தீங்கன்னா இதுல என்ன பிரச்சனை இருக்குன்றது புரியும். அடாப்டேஷன் எவ்வளவு முக்கியங்கிறது இன்னைக்கு பெண்களும் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு ஆண்களும் அந்த மாதிரியான ஒரு தனி கொடுத்தனமைப்பு இருக்கும்போது அவங்களும் எப்படி ஒரு பெண் வீட்டாரோட பிராக்டிஸ் இருக்கு, இதை நம்ம அஃபண்டா எடுத்துக்காம நம்ம எப்படி இதுல அடாப்ட் ஆகலாம். அடாப்ட் ஆகுறது தப்பு கிடையாது. என்னைக்குமே நம்ம முன்னேறதுன்றது வந்து தப்பே கிடையாது, பின்னாடிதான் போகக்கூடாது. சோ அடாப்டேஷனால நான் இறங்கி போயிட்டேன், என்னை கண்ட்ரோல் பண்ணி நான் அடிமைப்படுத்திட்டாங்கிறது இன்னைக்கு கிடையாது. சோ இதை சரியான முறையில புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம திருமண வாழ்க்கை வந்து ரொம்ப அமைதியா நல்லா இருக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லிக்க முடியும். சோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.